வணக்கம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தலைமை அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சார்பாக சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் பி. செல்லதுரை அவர்கள் தலைமை வகித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: கடந்த 40 ஆண்டுகளாக சத்துணவு ஊழியர்கள் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும், சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று கூறினார். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குடும்ப பாதுகாப்புடன் ஓய்வூதியம் ரூபாய் 9,000 வழங்கிட வேண்டும். சத்துணவு துறையில் காலியாக இருக்கும் 68,000 பணியிடங்கள் உடனடியாக நிரப்பிட வேண்டும். இதனால் சத்துணவு ஊழியர்களுக்கு பணி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் அறிக்கை எண் 313 படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக சத்துணவு ஊழியர்களுக்கு அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி கருப்பு உடை அணிந்து சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் சங்கத்தின் மாநில தலைவர் செல்லதுரை அவர்கள் தெரிவித்தார். திட்டம் என்பது உலகம் போற்றும் திட்டமாக ஐநா சபையை போற்றுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கல்வியின் தரம் உயர்ந்திருக்குது. மாணவரை பள்ளிக்கு வருவதை எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கு. ஆரோக்கிய குறைபாடு இன்றி இன்னைக்கு ஆரோக்கியமான சமுதாயம் வளர்வதற்கு காரணம் இந்த சத்துணவு திட்டமும் அதில் பணி செய்யக்கூடிய ஊழியர்களும் தான் காரணம். இப்படி பணி செய்யக்கூடிய இந்த சத்துணவு ஊழியர்களுக்கு மிக சொற்பமான ஊதியம் தான் இன்னைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தொகுப்பூதியம் மதிப்பூதியமாக வளர்ந்தது வழங்கப்பட்டு வந்த நிலையில் சத்துணவு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அரணாக தமிழ்நாடு சத்துணவு சங்கம் என்ற அமைப்பு உருவாகி 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஊழியர் நலனுக்காக ஊழியருடைய கோரிக்கைக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி போராடித்தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கொத்தடிமை ஊதியத்திலிருந்து மாற்றி இன்னைக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படிங்கிறத நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நோக்கம் அப்படின்னா இவ்வளவு பெரிய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கணும். பணி ஓய்வுக்கு பின்பு 3 வேளை உணவு அருந்தக்கூட முடியாத அளவில் வெறும் 2,000 ரூபாய் மட்டும் கருணை தொகை மாதிரி வழங்கிட்டு இருக்காங்க. இது ஓய்வூதியமும் கிடையாது. இது குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் 9,000 ரூபாய் வழங்கணும். அதுபோல் திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் 43,000க்கு மேலான மையங்களில் சிறப்பாக சரியாக மதியம் 12:40 அனைத்து மையங்களும் சுட அந்த உணவு வழங்கணும் பிள்ளைங்களுக்கு. அதுக்கு பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் போதுமான அளவுக்கான இல்லை. கிட்டத்தட்ட இன்னைக்கு 60% இனங்கள் காலி பணியிடங்களாகவே இருக்கு. அத்தனை பணியிடங்களுக்கான அந்த ஊழியர்களுடைய வேலையும் இன்னைக்கு பணியில் இருக்கக்கூடிய 40% மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நீ காலி பண்ணக்கூடிய 68,000 காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டு வரும்பொழுது சமீபமாக இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 40 ஆண்டு காலம் போராடி பெற்ற அந்த சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படிங்கிறத பின்தள்ளி மீண்டும் தொகுப்பூதிய முறையில் வெறும் 8,997 சமையல் உதவியாளர்கள் மட்டுமே பணியிடம் அமர்த்துவதற்கான ஆணையை பிறப்பித்து அதுக்கான அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைபெற்று. அமைப்பாளர் பணி எடுக்கலை, சமையலர் பணி எடுக்கலை, உதவியாளர் மட்டுமே வெறும் தொகுப்பூதியத்தில் எடுக்க போகிறாங்க. அப்போ இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதுபோல சத்துணவு மையத்தில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு காலை உணவு திட்டத்தை வேறு மாற்று முகமை மூலமாக வெளி மூலமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கையும் அதுதான். அந்த காலை உணவு திட்டத்தையும் சத்துணவு ஊழியர்களை கொண்டு இந்த திட்டத்தில் இணைத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கோம். கடந்த மே 24, 25 தேதிகளில் திண்டுக்கல்ல எங்களுடைய சங்கத்தினுடைய 16வது மாநில மாநாடு மிக எழுச்சியோடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் இருக்கப்பட்ட 40 தீர்மானங்கள், அதில் முக்கியமான தீர்மானம் சத்துணவு ஊழியர்கள் காலமுறை ஊதியம் வழங்கணும், குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் 9,000 வழங்கணும், காலியாக இருக்கக்கூடிய 68,000 காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தை கொண்டு நிரப்பிட வேண்டும் விரைந்து அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளிட்ட ஒரு 40 கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த கோரிக்கை அடங்கிய மகஜரை எங்களுடைய துறை அமைச்சர் மாண்புமிகு தீராஜீவன் அவர்களிடமும் உங்களுடைய துறை சமூகத்துறை இயக்குனர், சமூகத்துறை இணை இயக்குனர், செக்ரட்டரி உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் அந்த கோரிக்கை மாநில நிர்வாகி கொண்டு கொடுத்து பேசியிருக்கோம். இதனுடைய அடிப்படையில் மாநில மாநாட்டில் ஏற்கப்பட்ட அந்த அறிக்கையோட தீர்மானத்தின்படியும் இன்றைக்கு இங்கே மாநில செயற்குழு முதலாக கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் 38 மாவட்டத்திலிருந்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய ஒப்புதலோட எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான இந்த கோரிக்கை மட்டுமின்றி இந்த திமுக அரசாங்கம் கடந்த தேர்தல் வாக்குறுதி 313 தரத்தின் 313ல் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கழக ஆட்சி அமைந்தவுடன் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும், குடும்ப பாதுகாப்படக்கூடிய ஓய்வூதியம் வழங்கப்படும்,
காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அது இப்போ 4 ஆண்டு முடிந்து இதுவரைக்கும் நான் நிரப்பப்படாமல், அது நிறைவேற்றப்படாமல் இருக்கு. அந்த முதல்வர் வழங்கிய அந்த தேர்தல் வாக்குறுதி 313 சொல்லப்பட்ட அந்த கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றி தரக்கோரியும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை நிறைவேற்றணும் சொல்லி வருகிற 28/8/2025 அன்று சென்னையில் அனைத்து சத்துணவு ஊழியர்களும் கருப்பு உடை அணிந்து காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என இங்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உடன் பொது செயலாளர் ஏ. ஜெசி, மாநில பொருளாளர் வே. சித்ரா மற்றும் மாநில துணைத் தலைவர், மாநில செயலாளர், நிர்வாகிகள் உடனிருந்தனர்.